ஹாய், வெல்கம் டு திலோ ஆரி கிரியேட்டிவ். இப்போ நம்ம பார்க்க போகிறது மாடல் 3ல ஜர்தோசியோட கிளாஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. அதில் லேசி டேசியோட மாடல் இன்னைக்கு 3 கிளாஸஸ் பார்க்க போகிறோம். 3வது மாடல். இப்போது எனக்கு அந்த மாடலுக்கு இதுவரையும் நம்ம ஜர்தோசி மட்டும் யூஸ் பண்ணி நம்ம லேசி டேசி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி ஜர்தோசி கூட நான் ஃப்ரீக்வன்சியும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இப்போது நம்மளுக்கு தேவை இந்த 2 பொருள் தான். நம்ம அதே மாதிரி நீடில் நம்ம த்ரெட்டு கோத்தும் எடுத்துக்க போகிறோம். அதுக்கடுத்து இந்த ஃப்ரீக்வன்சியை வச்சு நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். நீங்கள் சில பேர் இதை சமிக்கின்னு சொல்லுவீங்க. உங்களோட பேர் உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுதோ அந்த மாதிரி சொல்லிக்கோங்க. இது பேர் ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா. இப்போது இதை வச்சு நம்ம ஃப்ளவரை க்ரியேட் பண்ணலாம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எப்பவும் போல் நம்ம கீழே இருந்து நூலை மேலே எடுத்தாச்சு. இப்போது நம்ம எப்போவுமே ஜர்தோசியை உள்ளே விட்டு நீடில் வழியாக எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி மெத்தட்லேயே என்ன பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று ஃபெதரை ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், இதே மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பெட்டல்ஸ் எல்லாமே நம்ம 1 by 1 இதே மெத்தடில் தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு மெத்தடில் இந்த கார்னரில் விட்டு நம்ம பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இந்த கார்னரில் இந்த மாதிரி விட்டு லாஸ்ட் எண்டில் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, இதை சென்டரில் வச்சுட்டு இதுக்கு மேலே தெரியுதுங்களா, இதில் ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ இந்த ஹோல்ஸ் வழியாக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நீடில் உள்ளே இறக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு மாடல் பெட்டல் ஆகிடும். இப்போது இதுக்கு ஜர்தோசியும் தேவை, ஃப்ரீக்வன்சியும் தேவை. இப்போது இந்த மாதிரி பெட்டல்ஸை நம்ம ரெடி பண்ணால் இது ஒரு மாடல் ஃப்ளவரு க்ரியேட் ஆகும். அவ்வளோதான். இந்த ஃப்ரீக்வன்சியை வச்சு நீங்கள் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ரியேட் பண்ணும் போது ஃப்ளவர் பெட்டல் நிறைய கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளவர் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். நீங்கள் கம்மியாக கொடுத்தீங்க அப்படின்னா இது ஃப்ளவர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இதை பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைடலில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃப்ளவரை ப்ரைடல் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா. இது ரெண்டுமே காம்போவாக வச்சு ப்ரைடலில் யூஸ் பண்ணிக்கணுங்க. இங்கே பாருங்கள், அதே மாதிரி இங்கே வச்சுட்டு இதுக்கு சென்டரில் விட்டுறணும். இது மேலே த்ரெட்டு தெரியுது, இந்த த்ரெட்டு தெரியாமல் போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு யோசிக்கலாம். உங்களுக்கு த்ரெட்டு இந்த கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் த்ரெட் எடுக்கலாம். இல்லைன்னா இந்த ஜர்தோசிக்கு ஏற்ற மாதிரி த்ரெட் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா மேல் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி குட்டியாக ஜர்தோசியை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணி கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த த்ரெட்டு தெரியாது. சில பேர் த்ரெட்டு தெரியணுன்றது தான் விரும்புவாங்க. ஏன்னா பார்க்கறதுக்கு அது ஒரு கலர் நம்மளுக்கு கொடுக்கும் இல்லையா, அதனால் சில பேர் அப்படி விரும்புவாங்க.
இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து லேசி டேசிலேயே அடுத்த மாடல் ஃப்ளவரை வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இது வந்து 3rd மாடல். அடுத்த மாடல் பார்க்கலாம், நம்ம 4th மாடல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் 4th மாடல் பார்க்கும்போது உங்களுக்கு இதோட இன்னும் க்ரியேட்டிவாக இருக்கும். ஓகேங்களா? தொடர்ந்து கிளாஸஸை பாருங்கள். உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ப்ளஸ் மெட்டீரியல்ஸ் எதனாவது வேணும் அப்படின்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு இந்த நம்பரில் நீங்கள் டிஎம் பண்ணி என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். ரொம்ப லோ ப்ரைஸாக தான் இருக்கும். குவாலிட்டியான இதுதான் நம்மளுக்கு கொடுப்போம். நான் வந்து ப்ளவுசஸ்க்கு யூஸ் பண்ணுற அதே குவாலிட்டி மெட்டீரியல் மட்டும்தான் உங்களுக்கு நான் வந்து கொடுப்பேன். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.